ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு இட்லி பொடி தயார் பண்ணலாமா? காரசாரமான இட்லி பொடி தயார் பண்ண போகிறோம். வாங்க. மிளகாய், உளுந்து 100 கிராம், பூண்டு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் அண்டு ரைஸ் உங்களுக்கு ஒரு 50 கிராம் போல், கருவேப்பிலை, அப்புறம் நார்மலாக நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் தான் போட்டு நீங்கள் பொடி பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சேர்க்க போகிறோம். கொள்ளு. இது உடல் இழைக்கக்கூடியது. டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 50 அல்லது 100 கிராம் போல் இதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, இதில் என்ன போட்டு நீங்கள் வறுத்துருக்குறீங்க, என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. இது ஒரு 50-60 கிராம் போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பெருங்காயத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சுத்தமாக எண்ணெயே இல்லாமல், ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நீங்கள் ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பூண்டு இதை நீங்கள் தோல் உரிக்க வேண்டியதில்லை. அப்படியே தோலோடையே ஒரு இடி உரலில் வச்சு இடித்து லாஸ்ட்டாக நீங்கள் அந்த சூடு இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வறுத்து எடுத்த சூடு இருக்கும்போது நீங்கள் அதில் போட்டு சும்மா லைட்டாக சூடு காமிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி கரன்னு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரப்பாக அரைச்சி எடுத்து பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் விடாமல் நீங்கள் வறுக்கிறதுனால பூச்சி வைக்கிறதுக்கு 1 இயர் ஆனால் கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.